கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் அடியனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏற்படுத்தி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குப்பையில் இருந்தும் தூசில இருந்துமாக எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உங்கள் பலிபடத்தில் பரிசுத்தமுள்ள அந்த பலிபடத்தில் நிற்க வைத்து உங்கள் வார்த்தைகளை கொடுக்கும் படிக்குமாக கர்த்தருடைய ஆவியானவரை நீர் பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே இனி நான் அல்ல ஆண்டவரே, முழுமையாக என் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துவீராக சுவாமி. என் மாம்சம் மறைக்கப்படுவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வெளிப்படுத்துவீராக. நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அதே போல இன்றைக்கு நான் சும்மா இருக்க போகிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் நீர் என்னில் மகிமைப்பட போகிறீர் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் சிறிது நேரங்கள் தான் இருக்குது. சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை இரத்தத்தின் மேன்மை. நான் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை ருசிக்காதவர்கள் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை. இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு அடைந்து கழுவப்பட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி இந்த இடத்திலே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். அவருடைய இரத்தத்தின் மேன்மையை முதலாக செய்து எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது, ஏன் நம்மளை மீட்டெடுத்து அந்த இரத்தத்தை குறித்து நம்ம சொல்லக்கூடாது என்ற ஒரு உணர்வு ஆவியானவர் உணர்த்ததினால இயேசுவின் இரத்தத்தை இந்த இடத்திலே நான் பிரசங்கிக்கும் படிக்குமாக நான் ஆவலோடு கூட வந்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் நமக்காக பலியான இயேசுவின் இரத்தத்தையும் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலில் இந்த பூமியில் சிந்தப்பட்ட இரத்தம் எந்த இடத்தில் வருகிறது, எந்த இடத்திலே சிந்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்படிக்குமாக நாம் எடுத்துக்கொள்வோம். வேத புத்தகத்திலே ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவியாகிய ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகள்ங்கும் பொழுது ஒரு ஆடோ மாடோ, நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஆடு அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆடு எதற்காக அடிக்கப்பட்டிருக்கிறது? ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை என்ற கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்க, அந்த கனியை அவர்கள் புசித்தபடியினாலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தன் நிர்வாணி என்று அவர்கள் அறிந்திருந்தபடியினாலே அவர்கள் அந்த கண்கள் திறக்கப்பட்டவுடன் அவருடைய சுயஞானம் வெளிப்பட்டிருந்தது. அவர்கள் சுயஞானம் எப்படியாய் வெளிப்பட்டது? தன் நிர்வாணியா என்று அறிந்திருக்கிறபடியினாலே அங்கே மரங்களிலே அத்தி மரத்திலே அத்தி இலைகளை தைத்து நம் நிர்வாணத்தை மூடும் படிக்குமாக அவர்களுடைய சொந்த ஞானம் வெளிப்படுகிறது. அவர்கள் சொந்த ஞானத்தினாலே அவர்கள் அந்த அத்தி இலைகளை தைத்து தன் அரைக்கச்சைகளை கட்டிக்கொண்டு அவர்கள் நிர்வாணத்தை மறைக்கிறார்கள். ஆனால் அந்த நிர்வாணத்தை மறைத்த அந்த அத்தி இலைகளோ வெயில்கள் ஏறும் பொழுது அந்த அத்தி இலைகள் சுருங்கி அவர்கள் நிர்வாணத்தை மறைக்கக்கூடாதபடி விலகியிருக்கும்படிக்கு இருந்தபடியினாலே நம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அவர் சாயலின்படியும் அவர் ரூபத்தின்படியும் உண்டாக்கினபடியினாலே அவருடைய தேவ சாயல் அவர்களை விட்டு நீங்கினாலும் எப்படியாவது நான் உண்டாக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் நிர்வாணமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த இடத்திலே ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக ஒரு ஆட்டோடைய ரத்தம் ஆடு அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. எதற்காக சிந்தப்படுகிறது என்றால் மனுஷனுடைய நிர்வாணத்தை மறைக்கும் அடிக்குமாக அந்த இடத்திலே ஒரு ரத்தம் சிந்தப்படுகிறது. அதுவே முதலாவதாக சிந்தப்படுகிற ரத்தமாய் இருக்கிறது. அந்த ரத்தம் மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் சிலர் சொந்த ஞானத்தினாலே
எப்படி அந்த மனுஷன் சொந்த ஞானத்தினாலே அத்தி இலைகளை தைத்து அவன் நிர்வாணத்தை மூட நினைத்தானோ, அதே போல அநேகர் தங்களது பாவங்களை மறைக்கும்படிக்குமாக தன்னுடைய வீட்டிலே வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வாலிப தங்கச்சிமார்களாக இருந்தாலும் சரி, பெரியோர்கள் முதியோர்கள் யாராக இருந்தாலும் சரி, தங்களுடைய பாவங்களை மறைக்கும்படிக்குமாக பாவத்தை வெளியிலே தெரியாதபடிக்கு மறைத்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த பாவமானது எப்படி அத்தி இலைகள் தைக்கப்பட்டு அவர்களுக்கு மறைக்க கூடாதபடி போனதோ, அதே போல அவர்கள் பாவம் அவர்களுக்குள்ளாக இருக்க இருக்க அது கிரிகள் மூலமாக அது வெளிப்பட தொடங்குகிறது. அது வெளிப்பட தொடங்கும் பொழுது மற்றவர்களுக்கு அது இடராக இருக்கிறது. மற்றவர்களாக இடராக இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாலிபர்களும் அப்படிப்பட்ட பாவத்திற்குள்ளாக கிடக்கும் பொழுது அந்த பாவம் அவர்கள் மூழ்கி வெளியரங்கமாக போய் தண்டனையை பிறப்பிக்கிறது. அந்த தண்டனை கொலைகாரனாய் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எந்த மனுஷனும் தன்னுடைய பாவத்தை மறைத்து வைக்க முடியாது. ஏனென்றால் பாவத்தை மறைக்க கூடாதபடிக்கு தன் பாவத்தை மன்னிக்கும் படிக்குமாக இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவுடைய இந்த இடத்திலே ஆட்டோடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது என்றால் அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கும் படிக்குமாக சிந்தப்பட்டது. ஆனால் நமக்காக ஒருத்தர் பலியானார். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், ஆண்டவராகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நித்திய காலமாக நாம் இந்த நிர்வாணத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக எந்த இடத்திலே நாம் தேவ சாயலை நம்ம மறந்து போனோமோ அந்த சாயலை மறுபடியுமாய் நமக்கு புதுப்பித்து தரும்படிக்குமாக கல்வாரி சிலுவையிலே அவரே நிர்வாணியாக இருந்து நம்மளை மீட்டெடுத்து இன்றைக்கும் அவருடைய ரத்தம் நம்மளை மூடி பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது நம்மளை ஆளுகை செய்து நம்மளுடைய பாவத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. அதற்காகவே இந்த பூமிக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்தார். நம்முடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக நித்திய ஜீவனை தந்து நித்திய நாட்களுக்குள்ளாக அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் படிக்குமாக மறுபடியும் அந்த தேவ சாயலை நமக்கு தந்தருளும் அடிக்குமாக இந்த பூமிக்கு வந்து அவருடைய ரத்தத்தை தந்திருக்கிறார். அதுவே நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் மேன்மை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஏதேன் தோட்டத்திற்குள்ளே ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. இன்னொரு இடத்திலே ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஏதேன் தோட்டத்திற்கு வெளியிலே ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அது தேவன் உண்டாக்கின மனுஷ ரத்தம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் அவனை கொலை செய்தான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கொலை செய்யப்படும் பொழுது மனுஷ ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறது. காயின் எதற்காக ஆபேலை கொலை செய்தான்? ஆதியாகமம் 4:3. ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு இதில் ஒரு காரியங்கள் இருக்கிறது. நம்ம நினைக்கலாம், நம்ம எத்தனையோ இடத்துக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோம், எத்தனையோ இடத்துல நம்ம காணிக்கை கொடுக்குறோம், எத்தனையோருக்கு நமக்கு உதவி செய்கிறோம். ஏன் நம்ம இப்படியேவும் நம்ம அதுக்குண்டான விடுதலையை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களில் அநேக சபைகளுக்கு இருந்தாலும் சரி, ஊழியத்துக்குனாலும் சரி, நம்ம தாங்குகிறோம். அநேக இடத்துக்கு நம்ம காணிக்க கொடுக்குறோம். எல்லாம் சரிதான். ஆனாலும் அதற்குண்டான பலனை, தக்க பலனை இன்னைக்கு அநேகர் பெற்றுக்கொள்ளாதபடி இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் வார்த்தை சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டுமென்றால்
முதலாவது அவன் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவன் பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து பாவங்களில் ஈடுபட்டு கொண்டு அவன் தகாத காரியங்களை, இயேசுவுக்கு பிரியமாக இல்லாத, தேவனுக்கு பிரியமான இல்லாத காரியங்களை செய்து வந்துவிட்டு தன்னுடைய காணிக்கைகளை செலுத்தி அதற்குண்டான பலனை எதிர்பார்த்தால், அப்படித்தான் காயினும் பார்த்தான். அதனால தான் கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறாரு, காயினையும் அவன் காணிக்கைகளையும் அங்கீகரிக்கவில்லை. அப்போ நம்மளது காணிக்கைகளை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற வேண்டும். எந்த இடத்துல நாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? அவருடைய பரிசுத்தத்திற்குள்ளாக, அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திற்குள்ளாக நாம் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். நீதியுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். மற்றவர்களிடத்திலே அன்பு காட்ட வேண்டும். மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு காட்டாதபடி நாம் கர்த்தருக்கு போய் காணிக்கை செலுத்தும் போது அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. முழுமையாக நாம் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய சிந்தையை, இயேசுனுடைய சிந்தையை தரிப்பித்து கொண்டு நாம் அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் அங்கீகரிப்பார், நம்முடைய காணிக்கைகளையும் அங்கீகரிப்பார், அதற்கு தக்க பலனையும் நமக்கு இரட்டத்தனையாக திரும்ப கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதற்காகத்தான் அந்த இடத்திலே காயின் கோபம் அடைந்து ஆபேலை கொலை செய்யும்படிக்குமாக அவன் அந்த இடத்திலே அவனை கொலை செய்து அவனுடைய ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதற்கு பிற்பாடு ஆதியாகமம் 4:9 வாசிக்க கேட்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஏன் அந்த இடத்திலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார்? ஏன் காயினை பார்த்து உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று திடீரென்று அவன் இடத்தில் கேட்க காரணம் என்ன? ஆதியாகமம் 4:10 அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறது, அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். எதற்காக கர்த்தர் காயினிடத்தில் வந்து ஆபேல் எங்கே என்று கேட்டார்? சிந்தப்பட்ட ஆபேலுடைய இரத்தம் தன்னை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே அந்த இரத்தம் சத்தமிடுகிறது. ஒரு பாவமும் அறியாதபடிக்கு என்னை காயின் கொலை செய்தான் என்று அந்த இரத்தம் துடிதுடித்து தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படித்தான் இன்னைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிற அநேக தேவ பிள்ளைகளுடைய சிந்தப்பட்ட அந்த இரத்தமானது கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அநேகருடைய இரத்தம் இன்றைக்கும் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய பிள்ளைகள், நீதி செய்கிற பிள்ளைகளுடைய இரத்தத்திற்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆபேலுடைய இரத்தம் கூப்பிடும் பொழுது அவன் இடத்தில் இறங்கி, காயின் இடத்திலே இறங்கி, அந்த இரத்தம் என் இடத்திலே கூப்பிடுகிறது அல்லவா, நீ என்ன செய்தாய் உன் சகோதரனை என்று அது சொல்லுகிறது. ஆபேலின் இரத்தமோ தேவனிடத்தில் காயின் இப்படி செய்து விட்டான் என்று முறையிட்டு அவனை பழிவாங்கும்படிக்குமாக அந்த இரத்தம் கூப்பிடுகிறது. ஆனால் நமக்கு தந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தமோ பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அமர்ந்திருந்து கொண்டு, பிதாவே, இவர்கள் செய்கிற பாவம் இன்னதென்று அறியாதபடிக்கு இவர்கள் தவறு செய்கிறார்கள், இவர்கள் பாவங்களை மன்னியும் என்று இன்றைக்கும் நமக்காக ஒரு ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது என்றால் என் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தமே அன்றி வேறு ஒரு ரத்தமும் இல்லை. ஆமென். நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கும் நாம் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ கோபத்தினால மூர்க்கங்களினால எத்தனையோ தவறுகளையும் தப்பிதங்களையும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம் கர்த்தருடைய ரத்தம் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற நம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமோ இன்றைக்கும் நாம் செய்த தப்பிதங்களையும் தவறுகளையும் மன்னிக்கும் அடிக்குமாக நம்மளை
பரிசுத்தப்படுத்தும் மடிக்குமாக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறவருடைய ரத்தம் இன்றைக்கு நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! அதுதான் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினுடைய மேன்மை. ஹல்லேலூயா! ஆமென். ஹல்லேலூயா! இயேசுவின் ரத்தத்திலே அநேக மேன்மைகள் இருக்கிறது, சிறப்பம்சங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரமா. இப்படிப்பட்ட பழைய உடன்படிக்கையிலே தங்கள் பாவங்களை மன்னிக்கும்படிக்குமாக ஆட்டுடைய ரத்தமோ மாட்டுடைய ரத்தமோ சிந்தப்படுகிறது. அந்த ரத்தத்திற்கு எவ்வளவு பெரிய வல்லமை பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவன் தந்திருக்கிறார். அதை ஒரு சின்ன வசனங்களிலே அதை அறிந்து கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். யோபுவுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோபுவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். ஆமென். இப்ப யோபுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை வரும். யோபுக்கு எப்படி தெரிந்திருக்கு பாருங்க. கர்த்தருக்காக பலியிடுகிற ரத்தம் அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும், அது எவ்வளவு வல்லமை உள்ளது, அது எவ்வளவு நம்மளை பாதுகாக்கும் என்பதை அவன் ருசித்து பார்த்ததினாலே இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக அந்நாட்களில் எல்லாம் அவன் செய்து வருவான். அவன் செய்து வந்ததற்குண்டான நோக்கம் அவனும் அவன் குடும்பமும் அவனுடைய சொத்து பத்துக்களும் யாவும் பாதுகாக்கப்படணும். கர்த்தர் வேலி அடைக்கும் படிக்குமாக அவன் அந்நாட்களிலே அதை செய்து வந்து கொண்டிருந்தான். அதே யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சாத்தான் போறான். யோபு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்றான். ஆமென். ஹல்லேலூயா. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்றான். யார் இடத்துல போய் சொன்னா? கர்த்தரிடத்துல போய் கேட்கிறான். ஏன் அவன் போய் டைரக்டா கர்த்தரிடத்துல போய் கேட்கிறான்? ஹல்லேலூயா. எதற்காக அவன் கர்த்தரிடத்திலே போய் யோபுவை நீர் வேலி அடைக்கவில்லையா என்று கேட்கிறான் என்றால், பொதுவாக நம்ம பிராக்டிக்கலான வாழ்க்கையிலே பார்த்தோம்னா நம்ம கர்த்தருக்குள்ளாக வைராக்கியமாக நல்ல ஜபம் பண்ணி நல்ல ஆண்டவருக்குள்ளாக ஒரு ஆண்டவருக்குள்ளாக நல்ல மகிமையாக நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம செய்யணும் என்ற ஒரு பார உணர்வு, நம்ம ஜெபிக்கிற ஜபங்கள் எல்லாம் நம்ம செய்யும் பொழுது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சத்துரு தானாகவே முன் வந்து நிற்பான். நம்ம சும்மா இருக்கும் பொழுது நம்மளை அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். எப்போ நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுமுன்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த சமயத்தில் தான் சத்ரு நம்ம பரிசுத்தத்துக்கு நேராகவும் நம்மளுடைய திட்டத்துக்கு புறம்பாகவும் அவன் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாகவும் அவன் செயல்பட வருவான். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் அதை சந்திச்சிருக்கிறோம்? அல்லேலூயா. அதே போலதான் யோபு கர்த்தருக்கு உத்தமனாய் இருந்த ஒரு மனுஷன். அவன் கர்த்தரிடத்திலே அவன் உண்மையும் நீதியுமாய் உள்ள மனுஷனாய் இருந்தபடியினாலே சாத்தான் யாரை தேடி போகிறான்? முதலாவதாக யோபுவை தேடி போகிறான். யோபுவை தேடி போகும் பொழுது அவனை தொட வேண்டும். தேவன் அவன் மேல வைத்திருக்கிற அந்த வேலியை எடுக்கும்படிக்குமாய் அவன் போகிறான். அங்கே போகும்பொழுது கர்த்தர் ஒரு பலமான வேலியை போட்டதினாலே யோபுவையும் அவன் பிள்ளைகளையும் அவன் ஆடு மாடுகளையும் தொட முடியவில்லை. அல்லேலூயா. தொட முடியவில்லை என்பதை உடனேவும் அவன் நேரா எங்க போகிறான்? கர்த்தரிடத்திலே போகிறான். கர்த்தரிடத்திலே போய் கர்த்தர் கேட்கிறார். அதற்கு முன்பாக வசனத்தில் சொல்லும், என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ, அவன் எனக்கு உண்மையும் நீதிமானாய் இருக்கிறான் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அவன்
சொல்லுகிறார், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்றார். ஆமே, இப்படித்தான் கர்த்தருடைய ரத்தம் அவனை சுற்றிலுமாய் வேலி அடைக்கும் பொழுது அது அக்னியாய் அன்றைக்கு வேலி அடைத்திருந்தது. அந்த வேலியை சத்துருக்களினால தொட முடியல, சாத்தானால தொட முடியல. அதனால தான் மறுபடியும் தேவனிடத்தில் போய் அவனை தொடும்படிக்குமாய், அவனை தனக்கு ஒப்பு கொடுக்கும் படிக்குமாக கர்த்தரிடத்தில் போய் அவன் நிற்கிறான். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது சாத்தான் கைகளிலே கர்த்தர் யோபுவை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கும் பொழுது பார்ப்போம், அவனுக்கு திரளான ஆடு மாடுகள் இருந்தது, கழுதைகள் இருந்தது, ஒட்டகங்கள் இருந்தது. அதுபோக பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்களினால அவன் நிரப்பப்பட்டு இருந்தான். அப்பொழுது சாத்தான் முதலாவதாக இந்த இடத்துல நீங்கள் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் முதலாவது ஆடு மாடுகளை அவன் குறிவைக்கிறான்? மிருக ஜீவன் மேலே முதலாவது அவன் குறிவைக்கிறான். அதுதான் முதலாவதாக அவன் இடத்திலிருந்து அடிக்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடு தான் அவனுடைய பிள்ளைகளை அவன் கை வைக்கிறான். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேள்வி மாதிரி கேட்கிறேன். எதற்காக சாத்தான் முதலாவது ஆடு மாடுகளை கை வைக்கிறான், ஏன் பிள்ளைகளை கை வைக்கல? இப்போ நமக்கெல்லாம் நமக்கு பெத்த பிள்ளைகளை தவிர நமக்கு வேற இது கிடையாது. நம்ம பிள்ளைகள் தான் நமக்கு எல்லாமே சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சாத்தான் பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை அவன் கை வைக்கவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் ஆடு மாடுகளை கை வைத்திருக்கிறான். இதில் ரகசியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்தாரு. ஆனாலும் இவன் பிள்ளைகளை கை வைக்கும் பொழுது அவன் மறுபடியும் ஒரு ஆட்டையோ இல்லை மாட்டையோ கர்த்தருக்கென்று பலியிடும் பொழுது அவன் வேலி அடைக்கப்படுமா இல்லையா? அதை அவன் நன்கு அறிந்தபடினாலே முதலாவதாக அவன் ஆடையோ மாடையோ மிருக ஜீவன்களையோ அவன் பலியிட்டு தன்னை காத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பிள்ளையை தொடலாட்டிலும் பரவாயில்ல, முதலாவதாக அந்த இடத்தை கை வைக்க வேண்டும் என்று அவன் ஆடு மாடுகள் மேல, அவன் கிடைத்த மிருக ஜீவன்கள் மேல முதலாவதாக அவன் கை வைத்தான். இப்ப அது அழிக்கப்பட்டு போயிருச்சுன்னா யோபுக்கு அடுத்து பலியிடுவதற்கு ஏதாவது இருக்குமா? இருக்காது. அப்ப பாதுகாப்பு இருக்காது. அப்ப அதனால தான் அவன் முதலாவது ஆடு மாடுகளை கை வைக்கிறான். இதில் ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால், இந்த பழைய உடன்படிக்கையில கர்த்தருக்காக பலியிடப்பட்ட ஒரு ஆட்டோடையோ மாட்டோடைய ரத்தமோ இவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்குமானால், நமக்காக பலியிடப்பட்ட நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எவ்வளவாய் நம்மளை வேலி அடக்கி பாதுகாத்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா! இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமாக நம்மளை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் மேன்மை இதுவல்லவா? ஹல்லேலூயா! ஆமென். நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கிறது. நாம் அநேக முறை சொல்லுகிறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம். நானும் புதிதாக ரட்சிக்கப்பட்ட நாட்களில் வந்த உடனேவும் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு சொல்லுவாங்க, முதலாவது இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சின்ன பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பெரிய ஆளுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பயப்பட்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், அது ஜெயித்தருடைய ரத்தம். அந்த ஜெயித்தருடைய ரத்தத்தில் ஜெயம் எப்பொழுது நமக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொண்டு, அந்த ரத்தத்துடைய வல்லமையும் அந்த ரத்தத்துடைய மேன்மையும் தெரிந்து கொண்டு, அந்த ரத்தத்தை கையில எடுத்துக்கொண்டு நாம் அதிகாரத்தோடு பயன்படுத்தும் பொழுது இப்படியாய் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசத்தினாலும் சாத்தானை ஜெயித்தோம். அப்படி சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ரத்தம் நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமென். அவருடைய ரத்தம் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. அந்த ரத்தம் நம்மளை பிழைக்க செய்கிற ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமென். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம் புதிய உடன்படிக்கையா நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமோ நம் பாவங்களை நீக்கி நம்மை பிழைக்க செய்கிறது என்று வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கும் நம்மளை பிழைக்க செய்கிற ரத்தம் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். ஆதியாகமத்திலே பார்த்தோம், நீ புசிக்கும் நாளிலே அந்நாளிலே சாவாய்.
அது தண்டனைக்குரிய ரத்தமாய் இருந்தது. அன்றைக்கு நம் தண்டனையை தகர்த்துமடிக்குமாய் அந்த ரத்தம் செயல்பட்டது. இன்றைக்கோ நாம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், நமக்காக குமாரனாகிய தந்தை இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமோ அன்றைக்கு அதை மறிக்கக்காக அடிக்கப்பட்டது. இன்றைக்கு நம்ம பிழைப்பதற்காக அவர் ரத்தம் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் நம்மளை பிழைக்க செய்கிறது. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ அசம்பாவிதங்களால வழிமாறி போனது நிமித்தமாக இன்றைக்கு அநேகர் தற்கொலையினாலுமாக விபத்தினாலுமாக மரித்து போகிறார்கள். இத்தனை மரணங்களுக்கு முன்பாகவும் நம்மளையும் மரணத்திலிருந்து தப்புவித்து இந்நாள் வரைக்குமாய் பாதுகாத்து நம்மளை நிற்க செய்கிறது என்றால் அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். ஹல்லேலூயா! ஆமென். அவருடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தமாய் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 27வது அதிகாரம் 4வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். ஹல்லேலூயா! இந்த இடத்திலே யூதாஸ் காரியோத்து அவன் மனம் திரும்பி சொல்லுகிறான், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். குற்றமற்றவருடைய இரத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆமென். நாம் நம் மேல சுமத்தப்பட்ட குற்றங்களை நீக்கும்படிக்காகவும் நாம் இனிமேல் எந்த குற்றத்தையும் செய்யக்கூடாது என்பதற்காகவும் கல்வாரி சிலுவையிலே நமக்கு தந்தருளின ரத்தம் அது குற்றமற்ற ரத்தமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட அந்த குற்றமற்ற ரத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா! அந்த ரத்தம் நமக்கு குற்றமில்லாத ரத்தமாய் இருக்கிறது. அதுதான் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினுடைய மேன்மை. ஹல்லேலூயா! ஆமென். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா! யூதாஸ் காரியத்து முத்தத்தினால் அவன் காட்டி கொடுத்தான். இயேசு அவனுடைய முத்தத்தினாலே காட்டி கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா! ஆனால் அவர் உண்டாக்கப்பட்ட, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்ம பிள்ளைகள் அவன் முத்தத்தினால் காட்டி கொடுத்திருக்கலாம். நாம் அவர் ரத்தத்தை அநேகருக்கு காட்டி கொடுக்கிறவர்களாக, என் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று பரிந்து பேசுகிற ரத்தம், பாவ மன்னிப்பை மீட்கிற ரத்தம். அவருடைய ரத்தத்திலே மீட்பு உண்டு, அவர் ரத்தத்திலே வல்லமை உண்டு, அவர் ரத்தத்திலே கிருபைகள் உண்டு என்று அவர் ரத்தத்தை குறித்து அநேகருக்கு நம்ம சாட்சியாய் நிற்கிறவர்களாக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆமென். யூதாஸ் காரியத்தோ முத்தத்தினாலே காட்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் நம்மளோ நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை அநேகர் ஜீவனை, நித்திய ஜீவனை அடையும் படிக்குமாக, அவர்கள் இடத்திலே காட்டி கொடுக்கும் படிக்குமாக அவர் ரத்தத்தினுடைய மேன்மை நாம் கையில் எடுத்துக்கொண்டு அநேகருக்கு பிரயோஜனப்படும் படிக்குமாக அதை நாம் அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா! முதலாவதாக நாம் அவருடைய ரத்தத்திலே பிரயோஜனப்படுத்த வேண்டும். அவர் நமக்காக அந்த ரத்தத்தை தந்ததுண்டான நோக்கம் என்பதை அறிந்திருந்து அந்த ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டு இந்நாள் வரைக்குமாக நம்மளை ரட்சித்திருக்கிறது, இந்நாள் வரைக்குமாக நம் பாவங்களை மன்னித்து இந்நாள் வரைக்குமாக நம்மளை சுத்திகரித்து அது நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக அதை புரிந்து கொண்டு அந்த இரத்தத்திற்குண்டான பலனையும் வல்லமையுமாய் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறபடினாலே அதை நான் முழுவதுமாக அவைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இரத்தத்திலே இருக்கக்கூடிய எல்லா மேன்மைகளையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையுமாக நமக்கு கல்வாரி சிலுவையிலே அதிகாரத்தையும் அவருடைய நாமத்தையும் நமக்கு தந்தரில் இருக்கிறார். ஹல்லேலூயா! நம் விசுவாசத்தினாலே அவர் ரத்தத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் விசுவாசத்திலே அவருடைய ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கிறது, என் பாவங்களை அது மன்னித்தது மாத்திரம் அல்ல, அது நம்மை சுத்திகரிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா! இப்படியாய் ஒரு இடத்திலே ஒரு செய்திகளிலே நான் கவனித்து கேட்டதுண்டு. எப்படி என்றால், ஒரு சிறு பையன் பள்ளிகளிலே விளையாடி கொண்டிருந்தான். பள்ளிகளிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஓடி ஆடி தான் விளையாடுவாங்க பசங்க எல்லாருமே, சின்ன பிள்ளைங்க தெரியும். போகும்போது நல்ல வெள்ளை சட்டையோட நல்ல ஒரு புது சட்டையோட விளையாட போனான் தம்பி.
விளையாட போய் கொண்டு இருக்கும் பொழுது அங்கே பசங்களோட சகோதர நண்பர்களோட கூட விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அவன் ஓடி விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது கீழே விழுந்து விட்டான். கீழே விழுங்கும் பொழுது அவன் இடத்துல சட்டை எல்லாமே என்னாகும், சேராகும், மண்ணாகும். காலையில் அம்மா நல்லா துவைச்சி க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு சட்டை புது சட்டையாக போட்டு வெள்ளை சட்டையை போட்டு அனுப்புனாங்க. ஆனால் வரும்போதோ அவன் பெரிய கரைகளோட அங்கங்கே விளாண்டுட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு வெள்ளை சட்டையாக போனவன் மஞ்சள் சட்டையாக திரும்பி வரான், சிவப்பு சட்டையாக திரும்பி வரான். அம்மாவுக்கு எவ்வளோ கோவம் வரும். அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏண்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உனக்கு துவைச்சி கொடுத்து எப்படிலாம் நான் அனுப்புனேன், ஆனால் நீ இப்படி அழுக்காக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன செய்வாங்க, வேதனைப்படுவாங்க. ஃபஸ்ட்டு திரும்ப என்ன செய்வாங்க, கோவப்படுவாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு துவைச்சி கொடுத்தேனடா, இப்படி அழுக்காக்கிட்டு வந்துட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் எடு கம்பன்னு சொல்லிட்டு போகவும் செய்வாங்க ஒரு சில தாய்மார்கள். ஆனால் அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான், அம்மாமா என்னை முதலாவது மன்னிச்சிடுங்க, நீங்கள் என்னை போட்டு அழகு பார்த்து நல்ல பளிச்சுன்னு சட்டையை தான் நல்ல சட்டையை தான் போட்டு அனுப்புனீங்க. ஆனால் நான் விளையாடும் பொழுது தவறுதலாக கீழே தவறி விழுந்துட்டேம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மான்னு சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்துல அவன் தாய் இடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய அந்த அம்மாவுடைய கோபம் என்ன செஞ்சிச்சு, தனிய ஆரம்பிச்சிச்சு. தனிஞ்ச உடனேவும் சரிப்பா விடு, தெரியாமல் தானே விழுந்த, துவைச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுருச்சு. அதே போல தான் நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம ஆத்மாவை பாவத்தினால் கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பாவத்தினால் கரைப்படுத்தி கொண்டு தேவையில்லாத காரியங்களை நம் வாழ்க்கையில் செலுத்தி கொண்டு கர்த்தருக்கு புறமான காரியங்களை நம் வாழ்க்கையில் அதை கையெழுந்து கொண்டு நம் ஆத்மாவை கரைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நாம் அவருக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அவர் கோபம் உண்டு எழும்பும் பொழுதெல்லாம் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் அந்த இடத்திலே பரிந்து பேசுகிறது. நாம் மன்னிக்கும் படிக்குமாக இயேசுவே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இறக்கப்படுகிறார். அல்லேலூயா. அதே போலதான் அந்த தாய் இறக்கப்பட்டாள். அந்த தாயை போல நம் தேவனாகிய கர்த்தரும் நம்ம மேலே இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நம் பாவங்களை மன்னிக்கும் அடிக்குமாக அவர் இன்றைக்கும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகள், அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறோம். நம்ம எத்தனையோ காரியங்களில் தவறுதலாய் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னுமாய் யாருக்கும் தெரியாது என்று நாம் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாவம் மன்னிக்கப்படுமா என்று நீங்கள் உங்கள் உள்ளத்திற்குள்ளாகவே நீங்கள் அதை அடைத்து கொண்டு வைத்திருக்கிறீர்கள். மெய்யாவே நம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பாவத்தை தீர்ப்பதற்காகவே, பாவத்தை மன்னிக்கும் அடிக்குமாகவே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாய் வந்தவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் இரத்தத்தை தந்திருக்கிறார். அந்த இரத்தத்திலே மீட்பு உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. அதனால் யாருனாலும் சரி, சகோதரனை சகோதரிகள் சகோதரிமார்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிக்கும் அடிக்குமாக மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்போ அவருடைய ரத்தம் நம்மளை மன்னிக்கும் என்று அறிந்திருந்து என்ன தவறுகள் செய்திருந்தாலும் என்ன தப்பிதங்கள் செய்திருந்தாலும் நாம் நமக்குள்ளாக மறைத்து வைக்காதபடிக்கு கர்த்தரிடத்திலே நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நாம் அவரிடத்திலிருந்து நாம் இரக்கம் பெறுகிறோம். அல்லேலூயா. சரி, மன்னிப்பு பெற்று ஆயிடுச்சு, நம்ம மன்னிப்பு பெற்றுருவோம். அந்த தாய் மன்னித்து விட்டாள். ஆனால் அந்த கரை எப்படி போகும், அந்த கரையை எப்படி அவனை விட்டு போகும்? இன்னைக்கு அநேகரால் பக்கத்துலலாம் சொல்லுவாங்க, என்ன உன் பையன் இப்படி கரைப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்கான், இப்படி கரைப்படுத்தி வச்சுட்டு வந்திருக்கிறானே. அது அந்த இடத்துல வந்து பார்த்தோம் என்றால் அந்த சட்டையானது அவள் எவ்வளவு கரை இருந்தது என்று பார்க்க முடிகிறது. அவள் தாயின் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள். அதே போலதான் அன்னைக்கு அநேகர் நாம் எத்தனையோ பாவங்களை நம்ம செய்திருக்கலாம், நம்ம ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அந்த பாவத்தை மறுபடியும் நம்ம செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் குற்ற உணர்வுகளாகவே நம்ம இருக்கிறோம். இவன் தானே, இவன் இந்த தப்பை செய்திருந்தான் அன்னைக்கு, இவன் இந்த தப்பை செஞ்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வோடு நாம் இருந்திருப்போம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொன்னது போல நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. அந்த தம்பியோட சட்டையினுடைய அழுக்கை போக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வாஷிங் பண்ணுறதற்குண்டான சோப்புகளோ
இல்லை பவுடர்களோ பொடிகளோ தேவைப்படுகிறது. ஆனால் மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அழுக்கை நீக்க வேண்டும் என்றால் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மாத்திரமே நமக்கு விடுதலை தருகிறது. அந்த ரத்தம் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்திலே அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது கரையாய் இல்லாதபடிக்கு என் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தமாக்கும் படிக்குமாக அந்த ரத்தமானது இப்பொழுதும் நமக்குள்ளாக அந்த ரத்தம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேத்துக்கு புரியுதுகிறது? ஹல்லேலூயா. நமக்குள்ளாக இனி பாவ கரைகள் இருக்கக்கூடாது. பாவம் மன்னித்தாயிற்று என்று நம்ம மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. அந்த பாவ கரை இருக்க போய்த்தானே மறுபடியும் பாவம் செய்ய தூண்டுகிறது. அந்த பாவ கரையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் அவருடைய ரத்தம் இல்லாமல் அந்த கரை நம்மளை விட்டு போகாது. மற்றவர்களிடத்திலேயும் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டபடியினாலே நம் கிரியைகளின் மூலமாக அது வெளிவரும் பொழுது மற்றவர்கள் பார்க்கும் பொழுது மெய்யாகவே அந்த மகன் அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டு இன்னைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை காண்பிக்கும் அடிக்குமாக அவருடைய ரத்தம் நம்மளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினுடைய மேன்மை. ஹல்லேலூயா, ஆமென். மத்தேயு 26:28. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இது நமக்கு மாத்திரம் அல்ல, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த ரத்தம் நீ ருசித்து பார்த்திருக்கலாம், உன் பாவத்தை மன்னிச்சிருக்கலாம், உன்னை சுத்தம் பண்ணியிருக்கலாம். ஆனால் உன் அயல் வீட்டில் உன் பக்கத்தில் இருக்கிற உன் சகோதரனை பாரு, உன் சகோதரியை பாரு, உன் குடும்பத்தை பக்கத்தில் இருக்கிற வீட்டாரை பாரு, உன் கிராமத்து ஜனத்தை பாரு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தமாய் இருக்கிறபடியினாலே இந்த ரத்தத்தை ருசித்து பார்த்த அன்பான தேவ பிள்ளையே, அதே ரத்தத்தை நீ எடுத்துக்கொண்டு அநேகருக்கு பயன்படுகிற பாத்திரமாக நீ பயன்படுவாயாக. ஹல்லேலூயா. இக்காபலபர சந்தன ரிமலபலபரபல ஓரேபேலே கபரப தூட தீரமனபல சந்துடதர பலபரபா. ஹல்லேலூயா. அநேகருக்காக சிந்தப்படுகிற ஒரு புதிய உடன்படிக்கக்கூடிய ரத்தம் தான் நாம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினுடைய மேன்மை. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்க கேட்போம். வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தமோ இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலும் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் படிக்குமாய். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு வருடத்திற்கும் ஒரு முறை பலி செலுத்துகிறார்கள். தங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் படிக்குமாக அது பலி செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதே போலதான் நம்முடைய கிராமங்களிலே நான் இந்த இந்து முறைப்படி அந்த இந்து கலாச்சாரத்தின்படி வாழ்ந்ததுனால அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்து வந்ததினாலே நான் சொல்லுகிறேன், வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுடைய கிராமத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. ஆடுகளை பலியிட்டு தன் பொங்கல் என்ற பெயர்களிலே பலியிடுகிறார்கள். அவர்கள் தன் பாவங்களை மன்னிப்பதற்காகவா இல்லை என்று தெரியாத பொழுதே அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஒரு ஆட்டுக்கடாவையோ மாட்டுக்கடாவையோ தெரிந்து கொண்டு சர்வாங்க தகன பலிகளை ஏற்று தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும் படிக்குமாக வருடத்திற்கு ஒரு முறை இப்படிப்பட்ட பலிகளை ஏறெடுக்கிறார்கள். அந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பலிகள் அவர்களை பாதுகாக்கிறது. அவருடைய பாவங்களை மன்னிக்கும் படிக்குமாக தேவனிடத்திலே அது மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் புதிய உடன்படிக்கையிலேயோ நாம் என்றென்றைக்கும் மன்னிக்கும் படிக்குமாக
நித்திய ஜீவனை அடையும் படிக்குமாக நமக்காக ஒருவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகல வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்தருளின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமோ ஒரே தினம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணும் அடிக்குமாக நமக்கு தந்துரப்பட்ட அவருடைய தெய்வீக ரத்தமானது நமக்காக தந்துரப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்துடைய மேன்மை நம்மளை ஒவ்வொரு நாளும் அதை பரிசுத்தமாக்கி நம் பாவங்களை மன்னிக்கும் அடிக்குமாக அதை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராக அழைத்து கொண்டு இருக்கிற ரத்தம் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம். அதுதான் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினுடைய மேன்மை. ஹல்லேலூயா, ஆமென். அதே அதிகாரம் எபிரேயர் 9:22 வாசிக்க கேட்போம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் பாவங்களை மன்னிக்கும் படிக்குமாக எங்கெங்கே போய் கொண்டு இருக்கிறார்கள். மலை மேல் ஏறிக்கொண்டு போகிறார்கள், பாத யாத்திரை நடந்து கொண்டு போயிருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது வேதனை உண்டாகிறது. மார்கழி மாதம் ஆகிவிட்டது என்றால் எல்லோரும் நடந்து போவாங்க. ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை வருகிறது என்றால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நானும் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலையை 3 வருடங்கள் நடந்தே போய் விக்கிரக ஆராதனை செய்த பாவம் என் மேலே இருந்தது. அந்த பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அவர் ரத்தத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டேன். அதே போலதான் அவர் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எனக்கு அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்தார், மகனே உன் பாவத்தை மன்னிக்கும் படிக்குமாக என்னுடைய ரத்தம் அல்லவா சிந்தப்பட்டிருக்கிறது என்றார். நான் அந்த ரத்தத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு நான் பாவ மன்னிப்பு அடைந்தேன். இன்றைக்கு அநேகர் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தத்தை அறியாதபடியினாலே இன்றைக்கு அநேகர் விக்கிரக ஆராதனையில் வழிபட்டு பாத யாத்திராக மலை மேலே ஏறிக்கொண்டும் கால்களிலே பாதரட்சிகள் இல்லாதபடிக்கு நடந்து திரியவுமாய் இருக்கிறார்கள். இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அந்த ரத்தத்தை அன்பான தேவ பிள்ளைகளே, நாம மாத்திரம் ருசித்து பார்த்தாலும் பத்தாது. அந்த ரத்தத்தை மீட்கும், அந்த ரத்தத்தினால மீட்கப்படுபவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்து அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். நமக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அந்த ரத்தத்தை நமக்கு மாத்திரம் பயன்படுத்துவதற்காக அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அந்த ரத்தத்தை நம்ம ருசித்து பார்த்ததோடு மாத்திரம் அல்லாமல் அநேகருக்கு அந்த ரத்தத்தை கொடுக்கும் அடிக்குமாக, அந்த ரத்தத்தினுடைய மகிமையை அநேகருக்கு கடந்து போகும் மன்னிக்குமாக ஒரு பாத்திரமாக நாம் பயன்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இன்றைக்கும் நமக்காக இறங்கி வந்திருக்கிறது. அந்த ரத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு பாதையை காண்பிக்கிற அந்த ரத்தத்தை நாம் கையில் எடுத்து ஜனங்களுக்குள்ளாக அதன் வல்லமையை கடந்து போக பண்ண வேண்டும். அல்லேலூயா. அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம மாத்திரம் பரலோகம் போவதற்காக அல்ல, நாம மாத்திரம் நித்திய ஜீவனுக்கு போவதற்காக மாத்திரம் அல்ல, நம்மளை கொண்டு அநேகரை எழுப்பும் அடிக்குமாக இந்த இடத்திலே நம் தேவனாகிய கர்த்தர் அமர செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகரை அந்த ரத்தம், நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மளை உறங்க விடாது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்மளை தூங்க விடாது. நமக்கு கண்களுக்கு முன்பாக பாவத்தில் மரிக்கிற நம்ம சகோதரரை பார்க்கும் பொழுது அந்த ரத்தம் உங்களை உறங்க விடாது. இந்த உனக்கு முன்பாக அந்த மனிதன் மரித்து போகிறானே, அவனுக்கும் இந்த ரத்தத்தை சிந்திருக்கிறேனே, அந்த ரத்தத்தை நீ ஏன் அவர்கள் இடத்துல போய் கொண்டு போய் சொல்லவில்லை என்று உங்களை குற்றப்படுத்தும் அடிக்குமாக அந்த ரத்தம் உங்கள் முன்பாக வந்து நிற்குமே. நாம் குற்றமில்லாதவர்களா இருக்கும் பொழுது குற்றமற்றவர்களா இருக்கும் படிக்குமாக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ணுவது மாத்திரம் அல்ல, அந்த ரத்தத்துடைய மகிமையை நம்மிடத்திலிருந்து அது வெளிப்படும் அடிக்குமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடப்பிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. கடைசியாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம். ஏனென்றால்
எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, பாருங்க, அவருடைய ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டுச்சா? ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக, நாம மாத்திரம் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. இன்னைக்கு அநேகர் அவருடைய ரத்தத்தை நாமளே அதை பெற்றுக்கொள்ளாம இன்னும் இருக்கிறோம். அந்த ரத்தத்தை ருசி பார்க்காம இன்னும் இருக்கிறோம். விடுதலை ஆகாம இன்னும் இருக்கிறோம். அந்த ரத்தத்தில் மீட்பு இருக்கு என்று தெரிந்திருந்தோம், அந்த விடுதலைக்கு உண்டான ரத்தத்தை நாம் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். அந்த ரத்தத்தினுடைய மேன்மையை நாம் கையில் எடுக்காதபடி இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு தரிசனத்தோடு இந்த ஸ்தலத்தில் வந்து இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த அழைப்பின்படி, தேவ திட்டத்தின்படியாய் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும் படிக்குமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை இந்த இடத்திலே அமரச் செய்திருக்கிறார். அதற்காகவே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி, ரத்தத்தினுடைய மேன்மை எப்படிப்பட்டது, நம் இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டதா இருந்தது என்பதற்காக கடைசியாக ஒரு வசனத்தை எடுப்போம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 21 நேர குறைவினால நானே அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 21 வாசிக்க கேட்கிறோம். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அசம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டுகளிலும் அவர்கள் குடும்பத்துக்கு தக்கவாறு ஒரு ஆட்டை பலியிடுகிறார்கள். பஸ்காவை அடிக்கிறார்கள். அடித்து அந்த ரத்தம் அவருடைய வீட்டினுடைய வாசல்களிலே நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலே பூசப்படுகிறது. நிலைக்கால்களின் இரண்டு புறங்களிலுமாக அவருடைய அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை பூசுகிறார்கள். சங்காரக்காரன் கடந்து வரும் பொழுது அந்த இரத்தம் பாதுகாக்கப்படுகிறது. நல்லா நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு ஆட்டோட இரத்தமே அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்றால், சங்காரக்காரனுக்கு விலக்கி அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்க முடியும் என்றால், இன்றைக்கு நமக்காகவே அவர் பிறந்து நமக்காகவே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து நமக்காகவே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தத்தை அல்லவா நாம் கையில் எடுக்க போகிறோம். அந்த ரத்தம் நம்மளை விடுதலையாக்குவது மாத்திரமல்ல, நம்மளை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. அந்த ரத்தம் நம்மளை மாத்திரமல்ல, நம் குடும்பத்தை மாத்திரம் வேலி அடைக்கவில்லை. நமக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்து கொண்டாரோ, எந்த திட்டத்திற்காக, எந்த தரிசனத்திற்காக நம்மளை தெரிந்தெடுத்தாரோ, அந்த ரத்தத்தை கொண்டு அதை நம்ம செய்து முடிக்கிற வரைக்குமாக அந்த ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் மேன்மை. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம். அவருடைய ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம். அவருடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தம். ஹல்லேலூயா.
அந்த ரத்தம் அநேகருக்கு பயன்படுகிற ரத்தமாய் மாறப்போகிறது. அதை யாரை கொண்டும் அல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை கொண்டும் என்னை கொண்டுமாக அந்த ரத்தம் அந்த ரத்தம் நம்மளை கொண்டு பயன்படுத்த போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதற்காகத்தான் இந்த பூமியிலே இயேசுவுடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த ரத்தத்தை ருசித்து பார்த்தது மாத்திரம் அல்லாமல் அநேகருக்கு ருசிக்கும் மடிக்குமாக நம் கைகளிலே ஏந்தி கொண்டு பக்கத்து வீட்டுக்கார சகோதர சகோதரிக்கு கொடுக்கலாம். நம் கிராமத்தில் இருக்கிற அநேக வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ பாவங்களில் மரித்து போய் கிடக்கிறாங்க. பாவத்தை விட முடியாம குடிக்க அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. சிகரெட்டு போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அன்பு சகோதரிமார்கள் விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அநேக இடங்களிலே கண்கூடராக நம்ம பார்க்கிறோம். போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அநேக கல்லூரிகளிலே அன்பான தங்கச்சிமார்கள் மதுபானம் அருந்துகிற அவல நிலைகள் உண்டாய் கொண்டு இருக்கிறது. இத்தனை பாவங்களும் நமக்கு கண்கள் முன்பாக காட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு நபர்கள் மூலமாக தெரியப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அது எதற்காக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, எதற்காக உங்கள் கண்களுக்கு தெரியப்பட்டு கொண்டிருக்கிறது, நாம் யோசிக்க வேண்டாமா? ஏனென்றால் இது நீ பார்க்கிறதற்காக மாத்திரம் அல்ல, கேள்விப்படுவதற்காக மாத்திரம் அல்ல. அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற அத்தனை வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் இடத்திலையும், அத்தனை சகோதர சகோதரிகள் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற சகோதரிகள் இடத்திலையும் கொண்டு போய் நம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும், உன்னை மன்னிக்கும், பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும் என்று சொல்லத்தக்கதான